டெல்லியில் நடந்த அந்த பாம் பிளாஸ்ட் இது ஒரு சாதாரணமான நிகழ்வு கிடையாது. ஏன் அப்படின்னா, கிட்டத்தட்ட டெலிகிராமில் ஒரு குரூப்பை க்ரியேட் பண்ணி அதில் நிறைய ஒயிட் காலர்ஸ், அதாவது டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், இந்த மாதிரி பல பேர் அதில் ஆட் பண்ணி ஒரு மிகப்பெரிய சதித்திட்டத்துக்கு திட்டம் தீட்டியிருக்காங்க. நாமெல்லாம் நினச்சிட்ருக்கோம் இது ஒரு தரை வழி தாக்குதல் தான் அப்படின்னுட்டு, அதாவது ஒரு கார் வெடிப்பு அப்படின்னுட்டு. ஆனால் இதை தாண்டி இதுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய வான்வழி தாக்குதலுக்கு முயற்சி பண்ணி நம்ம இந்திய ஏஜென்சியால் அது தடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா உங்களால் நம்ப முடியுதா? அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ராபின் சூர்யா, இது நம்ம ஃப்ளெக்ஸ் டைம். நவம்பர் 10 அன்னைக்கு செங்கோட்டைக்கு எதிர ஒரு கார் வெடிக்குது. இந்த கார் வெடிப்புக்கு அப்புறமா ஒட்டுமொத்த நாடுமே பதட்டத்துக்குள்ளாகுது. எல்லாருமே ஒரே பரபரப்போட அத்தனை மாநிலங்களுக்கும் எச்சரிக்கை பதிவு அனுப்புகிறாங்க. ஸோ இந்த எச்சரிக்கை பதிவு எதுக்காக அப்படின்னா, எல்லாமே அலர்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக டெல்லி போலீஸ் மட்டும் இல்லாமல் சிறப்பு அதிகாரிகள் அத்தனை பேருமே களத்தில் இறங்கி தேட ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கான காரணம் என்ன, இது ஒரு தீவிரவாத தாக்குதலா, இல்லை எந்த காரணத்தினால இது நடந்தது அப்படின்னு தேட ஆரம்பிக்கும் பொழுது கிடைக்கிற தகவல் எல்லாமே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சிக்குள்ளே நம்மளை கொண்டு போகுது. ஏன் அப்படின்னா, நாமெல்லாம் நினச்சிட்ருக்கோம் இந்த கார் வெடிப்பு தான் அப்படின்னுட்டு. ஆனால் இதுக்கு முன்னாடியே ஒரு 2 நாளைக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய வான்வழி தாக்குதலுக்கு இவங்க முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்ம அதிகாரிகளுடைய நடவடிக்கையால் அது தடுக்கப்பட்டிருக்கு. இல்லை அப்படின்னா இந்நேரம் கிட்டத்தட்ட பல உயிர்கள் விமானத்திலேயே மடிஞ்சு செத்துருக்கும். இந்த விஷயத்தை இந்திய ஏஜென்சி சரியாக கையாளாமல் போயிருந்தால் பல உயிர்களை நாம் இழந்திருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 800க்கும் மேற்பட்ட ஃப்ளைட்ஸ் இது எல்லாமே தடம் மாறி வேறு இடத்துல இறங்கவோ, தடம் மாறி வேறு இடத்துல விழுந்து வெடியவோ வாய்ப்பு நடந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. டெல்லி இந்திரா காந்தி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இருக்கு இல்லையா, இந்த ஏர்போர்ட்டுக்கு வர வேண்டிய விமானங்கள் எல்லாமே பக்கத்தில் இருக்கிற ஜெய்ப்பூர் விமான நிலையத்துக்கு டைவர்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கான காரணத்தை கேட்டிங்க அப்படின்னா நாம் எல்லாருமே ரொம்ப அதிர்ச்சிக்குள்ளாகும். காரணம் ஏன் அப்படின்னா, இந்த நிகழ்வுக்கான காரணம் நாம் எல்லாருக்குமே தெரியும், ஜிபிஎஸ் அப்படிங்கிறது தான் ஒரு ஃப்ளைட்டுடைய கண் அப்படின்னு சொல்லலாம், ஒரு ஃப்ளைட்டுடைய இதயம் அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா, ஒரு ஃப்ளைட் எந்த இடத்துல போய் இறங்கணும், ஒரு ஃப்ளைட்டுக்கும் மற்ற ஃப்ளைட்டுக்கும் இருக்கிற அந்த இடைவெளி என்ன, ஒரு ஃப்ளைட்டுக்கும் கீழே தரைக்கும் இருக்கிற அந்த உயரம் என்ன, இது எல்லாமே அந்த ஜிபிஎஸ் தான் விமானத்தை ஓட்டுற பைலட்டுக்கு சொல்லும். இந்த விஷயங்கள் மாறும் பொழுது ஒட்டுமொத்தமாக விமானத்துடைய சேவையே பாதிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தான் இந்த செங்கோட்டைக்கு எதிர நடந்த இந்த கார் வெடிப்புக்கு முன்னாடி 2 நாளைக்கு முன்னாடியே இந்த ஒரு மிகப்பெரிய சதி திட்டத்தை தீட்டி இருக்காங்க தீவிரவாதிகள். அதாவது ஒரு டெலிகிராம் குரூப்பை க்ரியேட் பண்ணுறாங்க. இந்த குரூப்பில் நிறைய பேரை சேர்க்குறாங்க. அதாவது ஒரு டாக்டர்ஸாக இவங்க எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒயிட் காலர்ஸ் தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா அந்த ஒயிட் காலர் ஜாப்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, இவங்க எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா டாக்டர்ஸாக இருப்பாங்க, இன்ஜினியர்ஸாக இருப்பாங்க. இந்த மாதிரியான மக்கள் எல்லாமே, அதாவது நல்லா படித்தவங்க, நல்லா படித்து தெளிஞ்சவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த குரூப்பில் சேர்ந்து இவங்கெல்லாமே சேர்ந்து ஒரு சதி திட்டத்தை தீட்டுறாங்க. ஒரு மிகப்பெரிய சதி திட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, இந்திய நாடு ஃபுல்லாகவே இந்த திட்டத்தை தீட்டி பல உயிர்கள் எடுக்க காத்துட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நாம் முன்னையே சொன்ன மாதிரி ஃப்ளைட்டுடைய கண் அப்படிங்கிறது ஜிபிஎஸ் சிஸ்டம் தான். இந்த ஜிபிஎஸ் சிஸ்டத்தை ஹேக் பண்ணுறதுனால ஒட்டுமொத்த ஃப்ளைட்டுடைய சேவையை பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த ஜிபிஎஸ் சிஸ்டத்தை ஹேக் பண்ணது யார் அப்படின்னா, அமெரிக்காவில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய நிறுவனம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த சிஸ்டத்தை ஹேக் பண்ணுறது ஃபாரின் கண்ட்ரீஸ் தான். அதாவது இது பாகிஸ்தானாக இருக்கலாம், அமெரிக்காவாக இருக்கலாம், சைனாவாக இருக்கலாம். இந்த மாதிரியான பல இடங்கள்லேருந்து நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஜிபிஎஸ் சிஸ்டத்தை ஹேக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஃப்ளைட்டை ஓட்டுற அந்த பைலட் இருக்கார் இல்லைங்களா, அந்த பைலட்டுக்கு இந்த ஒரு இடத்துல இறங்கணும் அப்படிங்கிற அந்த இமேஜை மாற்றி வேறு ஒரு இமேஜ் அங்கே தெரியவே இவங்க எல்லாருமே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, உடனே சுதாரிச்சுக்கிட்டு ஜிபிஎஸ் பேஸ்ட் ஆட்டோமேட்டிக் மெசேஜிங் சிஸ்டத்தை தவிர்த்துட்டு மேனுவலான சிஸ்டத்துக்குள்ளே போயிட்டு ஒரு சரியான இடத்துக்குள்ளே இவங்க போயிருக்காங்க. ஏன் அப்படின்னா, இவங்க எல்லாருமே ஃப்ளைட்டை ஓட்டிகிட்டு இருந்த பைலட்ஸ் எல்லாமே ஒரு நிமிஷம் அப்படியே பதறி இருக்காங்க. ஏன் அப்படின்னா, இவங்க போயிட்டுருக்க இடம், இறங்க வேண்டிய இடத்தை தாண்டி இது வேறு ஒரு இடத்த காமிச்சிருக்கு அந்த ஜிபிஎஸ் சிஸ்டம். அது ஒரு வயல்வெளியோ இல்லை ஒரு தரையோ. ஸோ அப்படி ஒரு இடத்துல அந்த ஃப்ளைட் இறங்கியிருந்தது அப்படின்னா ஒரு மிகப்பெரிய கிராஷ் நடந்திருக்கும், பல உயிர்கள் அதில் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஆனால் இந்த பைலட்டுடைய ஒரு மிக சாதுரியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உடனே அதை மேனுவல் சிஸ்டத்துக்கு மாற்றினதுனால இந்த ஒரு மிகப்பெரிய விபத்து தவிர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பைலட்ஸ் எல்லாமே உடனே மற்ற அதிகாரிங்க எல்லாருக்கிட்டையுமே தெரிவித்து
எப்படி மற்ற ஃப்ளைட்ஸுக்கும் அந்த ஜிபிஎஸ் சிஸ்டம் சரியாக வேலை செய்யலை அப்படிங்கிற ஒரு விஷயத்த உடனே சொன்னதுனால இந்த பெரிய ஆபத்து தவிர்க்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு முக்கியமான தகவலை சொல்லியிருக்காங்க நம்ம இந்திய அதிகாரிகள். இது 6ஆம் தேதி நடந்தது. அடுத்த நாள் 7ஆம் தேதியுமே இது மறுபடியும் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. இதே மாதிரியான ஜிபிஎஸ் எல்லாமே. இது என்ன அப்படின்னா, இந்த ஜிபிஎஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது நம்ம அமெரிக்காவிலேருந்து ஒரு முக்கியமான ஒரு நிறுவனத்துக்கிட்ட இருந்து தான் இந்த ஜிபிஎஸ் சிஸ்டமை நாம் வாங்கி இந்த ஃப்ளைட்ஸ் எல்லாத்துக்குமே ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அங்கே இருக்கவங்க அந்த ஹேக்கர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த ஜிபிஎஸ் சிஸ்டம் மாதிரியே காப்பி பண்ணி ஃப்ளைட்ஸ், அதாவது ஃப்ளைட்ஸில் நம்ம இந்திய ஃப்ளைட்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு தப்பான ஒரு மெசேஜை அனுப்பியிருக்காங்க. ஸோ இதை பார்க்கும்பொழுது இந்த இடம் இவங்க இறங்க வேண்டிய இடம் அப்படின்ற மாதிரி காட்டும். அப்படி இறங்கும் பொழுது அந்த இடம் வந்து சரியான இடமா இருக்காது. இதனால் இந்த ஃப்ளைட் வெடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆட்டோமேட்டிக் மெசேஜ் செக்யூரிட்டி சிஸ்டம், அதாவது AMSS அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமாக இந்த ஃப்ளைட்டோட ஆப்ரேஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பாதிக்கப்பட்டதுனால கிட்டத்தட்ட ஃப்ளைட்டோட ஆப்ரேஷன் 12 மணி நேரமாக தடை பண்ணப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 20 ஃப்ளைட் கிட்ட கேன்சல் ஆகிருக்கு. அதாவது ATS, அதாவது ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது ஒரு மிகப்பெரிய வெளிநாட்டு சதி நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 48 மணி நேரம் ஏர்போர்ட்டுடைய அந்த ஒட்டுமொத்த வேலையுமே சமைச்சு போயிருக்கு. அதாவது இந்த பணிகள் எதுவுமே நடைபெறாமல் போயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ATS என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய வெளிநாட்டு சதி இருக்குது. அந்த வெளிநாடு அப்படிங்கிறது நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாகிஸ்தானாக இருக்கலாம், சீனாவாக இருக்கலாம், அமெரிக்காவாக கூட இருக்கலாம். ஸோ இந்த சதியினால் ஒரு மிகப்பெரிய தாக்குதல் ஒட்டுமொத்த இந்தியாவிலையுமே நடந்திருக்கும் அப்படிங்கிறத ATS சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரெனவுண்ட் சைபர் செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட் அசோசியேட்டட் வித் செக்யூரிட்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட், அதாவது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம், அதாவது இந்த சிவிலியன் சிக்னல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சிவிலியன் சிக்னல்ஸை அங்கேருந்து காப்பி பண்ணி இந்திய விமானங்களுக்கு ஒரு தப்பான இடத்துல அவங்க கொடுத்துருக்காங்க, அதாவது ஒரு தப்பான இமேஜை கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் முக்கியமாக வெளிநாட்டு சதி இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காங்க. DGCA ரெக்கார்ட் படி 465 ஃபேக் சிக்னல்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க இந்திய அதிகாரிகள். ஸோ இந்த ஃபேக் சிக்னல்ஸ் எங்கே அதிகமாக நடந்திருக்கு அப்படின்னா, ஜம்மு அண்ட் காஷ்மீர் அண்ட் அமிர்த்சர், இந்த இடத்துல பறக்கக்கூடிய விமானங்களுக்கு அதிகப்படியான ஃபேக் சிக்னல்ஸ் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க. அமெரிக்கா இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு GPS 3 அப்படின்னு ஒரு புது டெக்னாலஜியை டெவலப் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதனால் என்ன அவங்க உத்தரவாதம் கொடுக்குறாங்க அப்படின்னா, இனிமேல் இந்த மாதிரி நடக்காது. ஸோ இந்த மாதிரி GPSஐ யாருமே ஹேக் பண்ண முடியாது அப்படிங்கிற உத்தரவாதத்தை கொடுக்குறாங்க. ஸோ இது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படிங்கிறத இதை டெவலப் பண்ணதுக்கப்புறம் தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஆனால் நம்ம இந்திய அதிகாரிகளுடைய மிக சாதுரியமான செயலால் ஒரு மிகப்பெரிய ஆபத்து, மிகப்பெரிய அழிவு தடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். NSC, அதாவது நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் ஆஃபீஸர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஹேக்கிங் நடந்து கிட்டத்தட்ட ஒரு 12 மணி நேரம் கழிச்சு, அதாவது ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா AAI என்னன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கடந்த வெள்ளிக்கிழமை இப்போது இந்த சிக்னல்ஸ் எல்லாமே ப்ராப்பராக வருது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் ஃப்ளைட்ஸ் எல்லாமே ஒழுங்காக இயங்க ஆரம்பிச்சிருக்கு. இதில் என்னென்ன ஃப்ளைட்லாம் ரொம்ப அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, இண்டிகோ, ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ், அகாசா, இந்த மாதிரியான ஃப்ளைட் சர்வீஸ் எல்லாமே ரொம்ப அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கு. 10ஆம் தேதி இந்த பாம் பிளாஸ்ட் நடக்குது. ஆனால் இதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி இந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய சதி திட்டம் நடந்திருக்கு. ஸோ இது எல்லாமே கனெக்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு பின்னாடி ஒரு டெலிகிராம் குரூப்பை க்ரியேட் பண்ணி அதில் நிறையா பேர் இணைஞ்சு இந்த ஒரு மிகப்பெரிய சதி திட்டத்துக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய அழிவிலிருந்து தப்பிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம், நம்ம இந்திய அதிகாரிகளுடைய முயற்சியினால். இதில் யாரெல்லாம் இன்வால்வ் ஆகிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம எல்லாமே நியூஸில் பார்த்துருப்போம். இதில் முக்கியமாக உமர் அப்படிங்கிற ஒரு டாக்டர், இவர் தான் அந்த காரில், இப்போது கார் வெடிப்பு நடந்தது இல்லையா, அந்த காரில் பயணித்த அந்த டாக்டர். இவர் மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி டாக்டர் முசமில் ஷாஹில் அப்படிங்கிறவர், இவர்கிட்ட இருந்து கிட்டத்தட்ட 360 கிலோ RDX, 2563 கிலோ அமோனியம் நைட்ரேட் எடுத்திருக்காங்க. இந்த எலமெண்ட்ஸ் தான் அந்த வெடிஞ்ச அந்த கார்லேயும் கிடச்சிருக்கு. ஸோ எங்கே கனெக்ட் ஆகுது அப்படின்னா, இந்த கார் வெடிப்புங்கிறது இங்கேருந்து தான் ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக கண்டுபிடிச்சிருக்காங்க. டாக்டர் ஷாஹின் ஷஹீத் அப்படின்ற ஒரு பெண்மணி, இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அது ஜெய்ஷே முகமதுடைய அந்த உமன் ஐடி விங் இருக்குது இல்லைங்களா, அவங்களுக்கு இந்த காசு அப்ளை பண்ணுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துருக்காங்க. இவங்க எல்லாருக்குமே மூளையை ஒருத்தன் செயல்பட்டுருக்கான். அவனோட பேரையும் தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க. யார் அப்படின்னா, மால்வி இர்ஃபான் அகமத் வாஹா. இந்த ஒரு நபர் தான் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, அந்த ஒட்டுமொத்த பேரையுமே பிரெயின் வாஷ் பண்ணி இவங்களுக்கு ஒரு மூளையாக செயல்பட்டு இந்த ஒரு சதித்திட்டத்துக்கான மூளை அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ நாம் எல்லாம் நினச்சிட்ருக்கோம் இந்த கார் வெடிப்பு அப்படிங்கிறது
ஒரு தரைவழி தாக்குதல் தான், இதில் இத்தனை பேர் கிட்டத்தட்ட ஒரு 13 பேர் இறந்துருக்காங்க, ஸோ இது வரைக்கும் தப்பிச்சிட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் இதே நேரம் கடந்த 2 நாளைக்கு முன்னாடியே விமானங்களில் கிட்டத்தட்ட 800 விமானங்களில் ஃபேக் சிக்னல்ஸை அனுப்பி ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நடத்த பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஒட்டுமொத்த இந்திய நாடுமே ரொம்ப ஹை அலர்ட்டில் இருக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதுக்கான சரியான பாதுகாப்பு முறைகளை நம்ம இந்திய அரசாங்கமும் எடுத்துகிட்ருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். இந்த மாதிரியான தாக்குதல்கள் தொடர்ந்து நடக்காமல் இருக்க நம்ம இந்திய அரசாங்கம் என்னென்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அது சரியாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது மேலும் நடக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்ம ஒட்டுமொத்த பேருடைய எண்ணமாக இருக்குது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.